ಸ್ಟಾರ್ಟ್ ಸರ್. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರಾಗ ನನ್ನ ಹೆಸರು ಮಣಿಕಂಠ ಅಂತೇಳಿ. ಕಳೆದ 2019ರಲ್ಲಿ ಮೈಸೂರು ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯದಲ್ಲಿ ನಾನು MSW ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿದ್ದು. ಕಳೆದ 2.5 ವರ್ಷದಿಂದ ನಾನು APDನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆ್ಯಸ್ ಎ ಕೋರ್ಡಿನೇಟರ್ ಆಗಿ. ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಮೈಸೂರು ಡಿವಿಷನಲ್ಲಿ ಡಿವಿಷನಲ್ ಕೋರ್ಡಿನೇಟರ್ ಆಗಿ ಎಷ್ಟು ಆಕ್ಸೆಸ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ನ ಲೀಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಇಂಟರ್ನಲ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ನನ್ನ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ನು, ಲಿಸನಿಂಗು, ನನ್ನ ಕಮ್ಯುನಿಟಿ ಬೇಸ್ ಮೇಲೆ ನನಗೆ ಸ್ಕಿಲ್ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಕಮ್ಯುನಿಟಿ ಬೇಸ್ ನಾನು ಚೂಸ್ ಮಾಡಿಕೊಂಡೆ. ನಮ್ಮ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಜನರಿಗಿದ್ರು ಕೂಡ ಸದ್ಯಕ್ಕೆ ನನಗೆ ಇವತ್ತು ಬಂದಿರೋ ಕಾರಣ ನಾನು ನನ್ನ ಸ್ಕಿಲ್ನ ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ಇದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಸಪೋರ್ಟು ಮತ್ತು ಸರ್. ಸೂಪರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಎಕ್ಸಲೆಂಟ್. ಗಿವ್ ಎ ಬಿಗ್ ಹ್ಯಾಂಡ್. ஸோ இந்த ஸ்கில்லு வந்துட்டு டிசபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஸோ இண்டிபெண்ட்டாக மோட்டிவேஷன் வேலை பண்ணுறதுக்காக வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்காக. சூப்பர், வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ, குட் சார். ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಆಯಿತಾ? ಸೌಂಡ್ ಇಲ್ಲ, ವಾಲ್ಯೂಮ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಹೇಳಿ. ಹ್ಞೂ, ಓಕೆ. ಓಕೆ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಗುಡ್. ನೀವು ಹೇಳಿ. ಒನ್ ಸೆಕೆಂಡ್. ஐயா, கிறிஸ்டல் பிரபா, பிகாம் முடிச்சிருக்கிறேன். 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். சம் மோட்டிவேஷன் ஏதாவது தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சதையும் நம்ம கூட கொஞ்சம் கற்றுக்கலாம். அதுக்கா குட், தேங்க்யூ, குட். கிவ் எ பிக் ஹேண்ட் சார். சூப்பர், சொல்லுங்கள் சார். என் பேர் மகேஸ்வரி தான். இருக்கிறேன், டெக்னீஷியனாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் டிசபிளாக இருக்கிறேன். இன்னும் நிறைய டிசபிள் பண்ணுறது நல்லா சந்தோஷம் பண்ணிக்கிறேன். ஓகே, குட், தேங்க்யூ, குட். சொல்லுங்கள் சார். என் பேர் சுரேகா. நான் இங்கே ஆர்த்தோ டெக்னீஷியனாக வேலை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்து, அதனால ட்ரைனிங் பண்ணி முடிச்சேன். ஓகே, குட், தேங்க்யூ. I am Susmita Malik. I did my bachelor in SV Nirtar, prosthetic and orthotic. So my experience in outside 5 years and here in AD team 2 years. So here I am coordinator, P&O coordinator. So I want to help every disabled people and I get more feedback from them and I am feeling happy to I am giving aids and appliances to disabled people to make able. ஓகே, குட், சூப்பர், குட், தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள். ನನ್ನ ಹೆಸರು ಅಮರಾವತಿ. ಗಾರ್ಡನ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀನಿ. ಔಟ್ ಸೈಡು ಪ್ಲ್ಯಾಂಟ್ ವಾಟ್ರು, ಪ್ಲ್ಯಾಂಟ್ ಎಕ್ಸ್ಚೇಂಜು, ಪ್ಲ್ಯಾಂಟ್ ರಿಪೋರ್ಟಿಂಗು. ஓகே, குட், தேங்க்யூ. சரி, என் பேர் செல்வம். பியூசி செகண்ட் இயர் முடிச்சுட்டு ஆர்த்தோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் இங்கே லாஸ்ட் 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஜாப் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை நம்ம மற்ற என்னோடய ஜூனியர்ஸுங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு இருக்கேன். இன்னொன்று எனக்கு இப்போ கற்றுக்கணுன்னா புதுசாக ஏதாவது இன்னும் இம்ப்ளிமெண்ட் எதனா டிசபிள் பர்சன்களுக்கோசம் எதனா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கில் எதனா கற்றுக்கணும், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். சூப்பர் சார், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், தேங்க்யூ. கிவ் சார். 20 years ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್. ಗುಡ್ ಸರ್, சொல்லுங்கள். ನಮ್ಮ ಹೆಸರು ನಾಗೇಶ್ ಅಂತೇಳಿ. ನಾವು ಇಲ್ಲೇ ಟ್ರೈನಿಂಗ್ ತೊಗೊಂಡಿದ್ದು. ಇದು ಡಿಜೇಬಲ್ ಆಗಿ ನಾವು ಡಿಜೇಬಲ್ಲು, ಇನ್ನೊಬ್ರು ಡಿಜೇಬಲ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ಕಷ್ಟ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಇದೇ ನಾವು ಎಂಪತಿಯಿಂದ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, ಅದೇ ಎಂಪತಿ ಅನ್ನೋದು. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ? ಎಂಪತಿ ಬಗ್ಗೆ ಇದೇ ಎಂಪತಿ ಅನ್ನೋದು. ನಾವು ಡಿಸೇಬಲ್ಡು, ಮಿಕ್ಕಿದವರು ಡಿಸೇಬಲ್ಡನ್ನೇ ಹೆಂಗೆ ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡೋದು ಅಂದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ಅದೇ ಸೂಪರ್, ನಾವು ಈ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್ 10 ವರ್ಷ. ಸೂಪರ್, ಎಕ್ಸಲೆಂಟ್. ಕ್ಲಾಪ್ ಕ್ಲಾಪ್ ಕ್ಲಾಪ್. ಹೇಳಿ ಸರ್. என் பேர் மணிகண்டன். நம்ம லாஸ்ட் 1 year ஒர்க் பண்ணிட்டு SLC முடிச்சிருக்கேன் சார். எதில் ஸ்கில், எதில் உங்களுக்கு திறன்? எதில் அசிஸ்டன்ட் டெக்னீஷியனாக இருக்கிறேன். எதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு?
அதாவது எந்த வேலை பண்ணுறதுல உங்களுக்கு திறன் ஜாஸ்தி டெக்னீஷியனாக என்ன வேலை பண்ணுவீங்க? கேலிப்பர்ஸ் பண்ணுறீங்க, அதான் கேட்குறேன் நான். கேலிப்பர் பண்ணுறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட் இல்லையா? சூப்பர், வெரி குட். கிவ் அ பிக் ஹேண்ட் சார். குட், சொல்லுங்கள் சார். என் பேர் சதீஷ்ன்ட்டுன்னு, இங்கே 17 இயர்ஸாக பண்ணுறேங்க. சூப்பர் சார். லெதர் டெக்னீஷியன்னு. ஒரு டிசேபிள் பசங்க வந்தால் அவங்கள எப்படி பார்க்கணும், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டட் அது. அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்ட்டு ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக அவங்க பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி க்ளீனாக ரெடி பண்ணி அவங்க க்ளீனாக அனுப்புறது தான் நமக்கு வேணும். சூப்பர், எக்ஸலண்ட், குட், வெரி குட். குட் மார்னிங் சார். என்னோட பேர் ஆர் சின்னசாமி. என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். சூப்பர், அக்ரிகல்ச்சர்லேருந்து இங்கே வந்துட்டீங்க? ஆமாம் சார். ஓகே, குட். இங்கே வந்து 6 months ஆயிடுச்சு சார் ஜாயின் பண்ணி. ஓகே. முன்னாடி வந்து 15 years வந்து ப்ரொடக்ஷன் டீம். ஓகே. ப்ரொடக்ஷன் ஓடிட்டாங்க, பிளான்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ என்னோடய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா என்னோடய தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். கரெக்ட். ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ಗುಡ್, ಕರೆಕ್ಟ್ ಸರ್, ಗುಡ್, ಎಕ್ಸಲೆಂಟ್ ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನನ್ನ ಹೆಸರು ಸುರೇಶ್ ಅಂತ, ನಾನು ಸೆಕೆಂಡ್ ಪಿ ಯು ಸಿ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಬಂದು 20 years ಎಕ್ಸ್ಪೀರಿಯೆನ್ಸ್ ಆಗಿದೆ. ನನ್ನ ರೋಲ್ ಬಂದು ಸೇಲ್ಸ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಇದರಲ್ಲಿದೆ, ಪ್ಲಾಂಟ್ಸ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ನಾನು ಸೇಲ್ಸಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಸ್ಕಿಲ್ಸಲ್ಲಿ ಹೌ ಟು ಮೋಟಿವೇಟಿಂಗ್ ಕಸ್ಟಮರ್, ಹೌದು, ಅದು ಸ್ಕಿಲ್ ಬೇಕು. வெரி குட் சார், எக்ஸலண்ட். கிவ் அ பிக் ஹேண்ட் சார். சார் நீங்கள். என் பேர் இனியன் பாலாஜி. நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ப்ராசடிக் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கேன். அண்ட் இங்கே ஒர்க் பண்ணி 2.5 years ஆகுது. 1.5 years. ஓகே. ஜாப் ரோல் வந்து லைக் P&O கோஆர்டினேட்டர். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லணும்னா லைக் டீமுக்குள்ளே எப்படி ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, புரிஞ்சிக்கிறது, அண்ட் ஒரு கோலுக்காக எப்படி எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறது. எக்ஸலண்ட், குட் சார். என்ன படிச்சிருக்கீங்க? மாஸ்டர்ஸ் இன் ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ். மாஸ்டர்ஸ் இன் prosthetics and orthotics. So there's a course available. Oh, super sir, excellent. Good, give a big hand. Super. Sir. My name is Steven. Today I am having experience 2 years. I am working in this field. I completed P&O same course, prosthetic and orthotics. Okay. I did my bachelor's 5 years. I'm interpersonal skills means I'm giving the assessment to the patients and giving the devices to them. I'm making the walk. I'm doing the role in this role. And I want to improve my skills in further. Good sir, excellent. Thank you, excellent. ಹೇಳಿ ಸರ್. ಪೋಸ್ಟ್ ಗ್ರಾಜುಯೇಟ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿದ್ದು ನನಗೆ ಖುಷಿ ವಿಚಾರ. ಆದರೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ ನನಗೆ ಫಿನಾನ್ಷಿಯಲ್ ಚಾಲೆಂಜಸ್ ಸ್ವಲ್ಪ ಅನುಭವಿಸಿ ಜಸ್ಟ್ ಮತ್ತು ನಮ್ಮದು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಜಾಯಿಂಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಈಗ ಕರೆಂಟ್ಲಿ ಇರೋಂಥದ್ದು. ಅದು ನನಗೆ ಪಾಸಿಟಿವ್ ಆದರೆ ಅವ್ರು ಎಲ್ಲರದ್ದು ಕೆಲವೊಂದು ಇಶ್ಯೂಸ್ನ ನಾನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ನೆಗೆಟಿವ್. ಮತ್ತು ನಾನು ಈ APDನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ನಾನು ಅರ್ನಿಂಗ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ ಮತ್ತು ಕೆಲಸ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ. ಅದು ನನಗೆ ಖುಷಿ ವಿಚಾರ. ಬಟ್ ಇಲ್ಲಿ ಸಿಗೋ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರೋದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಸಿಗ್ತಿರೋ ಸ್ಯಾಲರಿ ನನಗೆ ಸಾಕಾಗಲ್ಲ. ಸರ್ ನಾವು ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ಮಾಡಲೇಬೇಕು. ನೆಕ್ಸ್ಟ್ ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಏನಾದರೂ ಟ್ರೈ ಮಾಡಿ. ಸೊ ಜಾಯಿಂಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂದರೆ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನೇನು ಬರ್ತದೆ ಅಂತ. ಅದನ್ನು ಅವ್ರು ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಬೇಕಂತ ಏನೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಓಕೆ. ಸೊ ಅವ್ರದ್ದು ಪ್ಲಸ್ ಪಾಯಿಂಟು ಓದಿದ್ದಾರೆ, ಅವರು ಪ್ಲಸ್ ಪಾಯಿಂಟ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮತ್ತು ಈ ಸಂಬಳ ಸಾಕಾಗಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಲೇಬೇಕು. ಅದೇ ಅವ್ರದ್ದು ಬಿ ಪಾಯಿಂಟ್. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಎಸ್ ಸರ್. you tell, not a problem. So when it comes from ours, it will be more impactful. சொல்லுங்கள். சொல்லுங்கள், நல்லா லவுடாக பேசுங்க. யுவர் டெல். இது ஆக்சுவலாக வந்து சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி ரொம்ப பெருசு. ஸோ அதனால் எங்களுக்கு 4 sisters, அவங்கெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஜாப் நான் ட்ரை பண்ணி ஜாப்க்கு வரும்போது அப்புறம் மம்மி டேடி கொஞ்சம் சிக்காகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு நான் வேலைக்கு தொடங்கி நான் அவங்கள பார்த்துக்கிறதுனால அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நீயும் கொஞ்சம் ஃபேமிலி இது பண்ணிக்கணும் அப்படின்னு என்னை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. ஸோ மேரேஜ் பண்ணி நான் செப்பரேட்டாக வச்ச பிறகு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு 2 பசங்க லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ. ஸோ இங்கே வந்து ஒரு வேலை கிடைச்சதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இதனால எங்கள் ஃபேமிலி ரொம்ப லீட் பண்ணி போயிடுவேன். ஓகே, குட், எக்ஸலண்ட். படிக்க முடியல உங்களால், ஃபேமிலி ப்ராப்ளம்னால, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால படிக்க முடியல. ஓகே, குட்.
தேங்க்யூ சார். குட். கிவ் அ பிக் ஹேண்ட் சார். குட். சொல்லுங்கள், நல்ல சத்தமோடு பேசுங்க. சவுண்டு வரணும், அதுக்காக தான் சொல்லிட்டேன். சொல்லுங்கள். எப்படி வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. எல்லா டீமெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த தொந்தரவும் இல்லை. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி வந்து 9 பேர் இருக்கோம். நான் கல்யாணம் ஆச்சு. செப்பரேட்டாக போயிருக்கோம். எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் மணி ப்ராப்ளம், காசு ப்ராப்ளம். நல்லா இப்போ ஏப்ரல் வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் கொஞ்சம் பேமெண்ட் வந்து வேணும். அதான். ஓகே ஓகே. ஸோ சரியாக படிக்கவும் முடியல, சின்ன வயசில் படிக்க முடியல. ஓகே ஓகே. இப்போ பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர். நம்மளால் படிக்க முடியாட்டாலும் பசங்களை படிக்க வைக்கிறோம். குட் குட் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட். யூ டெல் மீ. எனக்கு சொந்த ஊர் தமிழ்நாடு. ஓகே. கன்னியாகுமரி. ஓகே. ஃபுல் கேரிங், லவ்லி. வீட்டில் ரொம்பவே கேர் பண்ணுவாங்க. இண்டிபெண்ட்டாக என்ன விடலை. அவங்களே கேரிங், ரொம்ப லவ் ரொம்பவே கொடுத்துட்டாங்க. நான் மெயினாக எனக்கு இண்டிபெண்ட் லைஃப்பை இது பண்ணணும், எனக்கு வேலையை நானே கற்றுக்கணும், இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு வேலைக்கு வந்தது. யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ எங்கள் ஓரளவுக்கு நான் இண்டிபெண்ட்டாக தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். சேலரியும் எனக்கு இனி வருது. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி. ஓகே. ஷீஸ் என்ன முதல்ல பண்ண சில்ட்ரன் சரியில்லாட்டி அவங்களால ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு மைண்டு ப்ராப்ளம் ஆகும். எப்படி இருக்கணும், இப்போ அந்த கவலையே இல்லை. என் மகன் நல்லா பார்த்து அவளுக்கு வேலையை அவளை பார்த்துட்டு இது பண்ணுவான்ட்டு ஒரு ஹோப் வந்திருக்குது. இன்னும் அந்த ஹோப்பை ஸ்ட்ராங்காக பண்ணணுங்கிறது தான் என் எய்ம். ஸோ அதுக்கு என்ன அதை பிளான் வச்சுருக்கீங்களா ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? ஃபர்தர் எனக்கு இண்டிபெண்ட்டாக என்ன, எனக்கு இப்போ குக்கிங் தெரியாது, அதில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு எதுக்காது இது பண்ணோம். அப்படி ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்பா அம்மாக்காக, அவங்க ஹாப்பினஸ்க்காக நான் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி காணிக்கணுங்கிறது ஒரு எய்மாக இருக்குது. ஓகே. குட். எக்ஸலண்ட். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் சார். என் பேர் மகேஸ்வரி. ஓகே. நான் இங்கே எப்படி வேலை பண்ணுறேன். இங்கே வேலை பண்ணி இருக்கும்போதே கல்யாணம் ஆகிடுச்சுங்க. ஓகே. 2 குழந்தைங்க. நான் வந்து 7th தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். படிக்காததால ரொம்ப அவமானப்பட்டேங்க சார். படிக்க எழுத தெரியாதுங்க. இங்கே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னு ஒரு மேடம் போராடி வேலைக்கு வச்சுருந்தாங்க. இப்போ எங்கள் வேலை ஒழுங்காக செஞ்சுருக்கோம். இப்போ எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இங்கே? 20 வருஷமாக இருக்குங்க. 20 வருஷம். ஓ மை காட். கிவ் அ பிக் ஹேண்ட் சார். 20 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாங்க. என் பிள்ளைங்க ஒன்று 10th ஒன்று 7th படிக்கிறாங்க. என்னோட கனவு வந்துட்டு நான் படிக்காத ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் என் பிள்ளைங்க அவங்கள படிக்க வைக்கணும், நிறைய படிப்பு வைக்கணுங்கிறது என் கனவு. வேறு எதுவும் இல்லை. ஓகே. அவங்க நல்ல இடத்துல நிறுத்தணும். அவங்களுக்கு நான் பட்ட கஷ்டம் மாதிரி அவங்க படக்கூடாது. குட். எஜுகேஷன் இப்போ தெரியல ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் எஜுகேஷன். அவங்க என்ன படிக்கணும்னு அச்சீவ் பண்ண ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சூப்பர். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கிவ் அ பிக் ஹேண்ட். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ಅಮರಾವತಿ. ನಾನು ಆಂಧ್ರ. ಇಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ ನಾನು ಓದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಓದಿಸಿಲ್ಲ. ನಮ್ಮ ತಂಗಿ ತಮ್ಮನ ಓದಿದರು. ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸಬೇಕು ಅಂತ ದೊಡ್ಡ ಮಗನ ಡಿಗ್ರಿ ಓದ್ತಾನು, ಚಿಕ್ಕವನು ಓದಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟ ಮನೇಲಿ. ಓಕೆ ಅಷ್ಟೇ. ಓಕೆ. ನೀವು ಮುಂದೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಇದ್ದೀರಾ? ನನ್ನ ಮಗನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸ್ಬೇಕು, ಮಗನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸ್ಬೇಕು ಅಷ್ಟೇ. ಅಷ್ಟೇ ನಿಮ್ಮದು. ಓಕೆ. गुड. थैंक यू. गुड. आप बोलिए सर. मैं उड़ीसा से आई हूँ इधर जॉब करने के लिए. मैं पेशेंट के लिए बेनिफिशियरी डिजेबल पीपल को हेल्प करती हूँ. मैं बहुत हैप्पी हूँ. ओके. और बट मेरी पेरेंट्स सभी को मैं मिस करती हूँ ज़्यादा. अभी आप आगे क्या करना चाहते हैं? आगे और हमारा टीम को और इम्प्रूवमेंट करना चाहती हूँ. ओके ओके. गुड गुड. ऑल द बेस्ट. थैंक यू. சொல்லுங்கள். என் பேர் சுரேகா. நான் இங்கே 11 இயர்ஸாக வேலை 11 years. ஓகே. எனக்கு கொஞ்சம் இது கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. அதனால மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே. இப்போ என்ன அடாப்ட் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அடாப்ட் பண்ணணும். ஓகே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஸோ இங்கே வேலை உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு? எக்ஸலண்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சொல்லுங்கள். என் பேர் செல்வம்மா. நான் என்னோடய எஜுகேஷன் ஃபுல்லாக ஸ்பான்சரில் தான் படித்தேன். US டாலர் மிஸ் பாபி பிளாக். அவங்க 12 பசங்க இருந்ததுனால இன்னொரு பையனை தத்தெடுத்து படிக்க வச்சாங்க 10th வரைக்கும். அதுக்கப்புறம் என்னோடய எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு செல்ஃப் சர்வீஸ் ஹவுஸ் ஒயரிங்காக வேலை பண்ணிட்டு
அடுத்த படிப்பதுக்கு படித்த அந்த அதுலேயே படித்தது மேலே அப்புறம் பெங்களூர் வந்து இங்கே ஏபிடியில் ஜாயின் ஆகிட்டு என்னோடய சம்பாதித்ததில் நான் வேலை செஞ்சு இப்போ சம்பாரித்து என்னோடய ஃபேமிலி ஹாப்பியாக ரன் பண்ணேன். நெகட்டிவ் திங்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. அவ்வளோதான். கடன் இல்லாத மனுஷன் யார்? கவர்மெண்ட்டுக்கே இருக்குது கடன் கோடிக்கணக்கில். அதுதான் எனக்கு. ಓಕೆ, ಡೋಂಟ್ ವರಿ, ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಗುಡ್ ಗಿವ್ சொல்லுங்கள் சார். ನನ್ನ ಹೆಸರು ನಾಗೇಶ್ ಅಂತೇಳಿ. ನಮ್ಮದೊಂದು ಪೂರ್ ಫ್ಯಾಮ್ಲಿ, ಬಟ್ ಓದೋಕ್ಕೆ ಎಜುಕೇಷನ್ ಫ್ಯಾಮ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ಕೂಲು ದೂರ ಹೋಗೋದು ಬರೋದು ತೊಂದರೆ ಆಗ್ತಾಯಿತ್ತು. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಪಿ ಡಿ ಬಂದಮೇಲೆ ಇಲ್ಲೇ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟರು, ಇಲ್ಲಿ ಕಲ್ತ್ಬಿಟ್ಟು ಈಗ ಕಲ್ತಾದ್ಮೇಲೆ ಕೆಲಸ ತಗೊಂಡು ಇವಾಗ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮಗು ಇದೆ, ಓದಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ಯಾಲ್ರಿ ಅಲ್ಲೇ ಮೇಂಟೈನ್ ಆಗ್ತದೆ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ ಸ್ವಲ್ಪ, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹ್ಯಾಪಿ ಆಗಿರ್ತೀನಿ ಅಂತ. ಗುಡ್, ಎಕ್ಸಲೆಂಟ್ ಎಕ್ಸಲೆಂಟ್, ಗಿವ್ ಎ ಬಿಗ್ ಹ್ಯಾಂಡ್. சொல்லுங்கள் சார். என் பேர் மணிகண்டன். நான் எஜுகேஷன் கம்மிங்க, கொஞ்சம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது சார். ஸோ அதனால 1 இயர் சும்மா தான் இருந்தாங்க. இப்போ 1 இயராக ஏபியில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ என் ஃபேமிலி நான் லீடிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ யார் இருக்காங்க ஃபேமிலியில்? ஃபேமிலியில் எனக்கு ஒரு அம்மா, ஒய்ஃபு, 2 பசங்க. பசங்க இருக்காங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க படிச்சுன்னு இருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ படிப்போட அவசியம் உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஸோ பசங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா படிக்க அவங்க முன்னுக்கு கொண்டு வரணும். அதுதான் ஒரு ஸ்டேஜ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேலே தான் நம்மளுடைய இதெல்லாம் இருக்கும், கன்சர்ன் ஃபுல்லாக இருக்கும். அவங்க முன்னுக்கு வரணும் இல்லையா? குட் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார், என் பேர் சதீஷ்குமார். யா, நமக்கு எஜுகேஷன் கம்மி, படி நாங்கள் வீட்டில் நம்ம படிக்கிறது இல்லை, வெறும் போய் ஃபுட்பால் ஆடுறது செய்யுது, தேசம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ரொனால்டினோ, மெஸ்ஸி அதே மாதிரி கூட ஆகியிருந்திருக்கலாம், அதுவும் ஆக முடியல. அதை வேறு ஆயிருக்குவேன் கிடைக்கல. பட் அப்புறமா மேரேஜ் ஆச்சு. டீச்சர், அவங்க 10th கிளாஸ் டீச்சரு. மேரேஜ் ஆனவொன்னே 2 பசங்க பிறந்தாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா அடிக்கடி? அவங்க இப்போ பெரிய வந்து பிகாம் முடிஞ்சிச்சு. ஓகே. சின்ன வந்து செகண்ட் இயர் பிகாம் பண்ணிருக்கிறேன். ஓகே. அது நான் ஏபிடிக்கு வரும்போது எனக்கு சேலரி கம்மி. அப்பத்துலேருந்து நான் வேலை விட்டுறலான்னு சொல்லிட்டேன். வேலை விட்டுறலான்னு சொல்லும் போது அங்கே ஒரு இவர் இந்த அக்கௌண்ட்ஸில் பாபு சார்ன்ட்டு அவர் கூப்பிட்டு, என்ன இப்போ நீ பேமெண்ட் கம்மின்னு நினைக்காத, ஃபியூச்சரில் நல்லா இருக்குவேன், இம்ப்ரூவ் ஆகும், ஃபியூச்சரில் நல்லா இருக்குவேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ காசு எதிர்பார்க்காத, லைஃப் நல்லா கற்றுக்கிறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்லது செய்யணுமா, அது நல்லதாகும் அன்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேருந்து இங்கே வந்து சேர்ந்தேன். 17 இயர்ஸ் ஆகுது. பசங்களே இங்கே இருக்குன்னு நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல லெவலில் இப்போ வளர்த்து விட்டுருக்குறேன். சூப்பர் சார், எக்ஸலண்ட். பையங்க என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க? இல்லை, பிகாம் பெரிய வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே. வந்து செகண்ட் இயர். ஓகே, பிகாம் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் நிஜமா பேங்கிங்கில்? அது காட் கிஃப்ட் சார். ஓகே, குட், எக்ஸலண்ட் சார், சூப்பர். ಹೇಳಿ சார், சொல்லுங்கள் சார். என்னோட குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். என்னோடய பேக்ரவுண்டும் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன். பட் நான் செட்டில் ஆகிறது வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அந்த டைமில் வந்து அப்பா இறந்துட்டார். ஓஹோ. ஸோ அது வந்து செட்டில் ஆக போச்சு. அப்புறம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினேன். ஒரு 2 மார்க்கில் வந்து போயிடுச்சு. ஓஹோ. சரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணேன். அப்புறம் வந்து ஏபிடியில் வந்து பொசிஷன் கிடச்சிது. இப்போ வந்து இப்போ செட்டில் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார். ஓகே, எக்ஸலண்ட் சார், குட், ವೆರಿ ಗುಡ್ ಸರ್, ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ಸರ್. ನಮ್ಮ ಸುರೇಶ್ ಅಂತ. ನಾವು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಪೋಸ್ಟ್ ಗ್ರ್ಯಾಜುಯೇಟ್ ಮಾಡಬೇಕಂತ ಡ್ರೀಮ್ ಇತ್ತು. ಆದರೆ ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ಲಿ ಮಧ್ಯೆ ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಸ್ಪೈನ್ ಇಂಜೂರ್ ಆಗಿ ಎಜುಕೇಷನ್ ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಆಯಿತು. ಅದು ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಆದರೂ ನಾವು ಅದನ್ನು ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಬಟ್ APDಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಹಾರ್ಟಿಕಲ್ಚರ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಬಂದು ಬಿಕಾಮ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹಾರ್ಟಿಕಲ್ಚರ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿಕೊಂಡು APDಯಲ್ಲೇ ನಾವು ಡಿಸೇಬಲ್ಡ್ ಆಗಿನೂ ಯಾಕೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದು, ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೋದು. ಹೌದು. ಡಿಸೇಬಲ್ಡ್ ಸಮಸ್ಯೆಲೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ, ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಓಕೆ, ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಾನು ಒಂದು 20 ವರ್ಷದಿಂದ APDಯಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ಸೂಪರ್ ಸರ್, ಸೆಲ್ಫ್ ದೃಷ್ಟಿ ಅಂತ ನಾವು ಲೈಫ್ ಲರ್ನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಸೂಪರ್, ಎಕ್ಸಲೆಂಟ್ ಉದಾಹರಣೆ, ಎಕ್ಸಲೆಂಟ್ ಸರ್, ಗುಡ್, ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ಸರ್. Yes sir. I was not there. Can you repeat the question? About your life's history. Now you might have heard from everybody. Everybody had some family problem, challenges and other things. Be in the medical field. Okay. After that, after finishing +2, I just went to other and we applied everywhere. And I got this field by opportunity. Then I selected this as my passion. And after finishing bachelor's, I thought like it's
enough. Yeah. And I will go for the working, but my mom pushed me into the academics for the post. So completed. Yeah, I completed. I was a sports person until I love to sports rather than studying. Okay. But unfortunately, I did my masters also right now, and I was doing my best till now. Okay. Are you married? No, I'm not. Not yet married. Lucky or unlucky? Lucky or unlucky? Okay. All the best. Thank you. Really, sir. Steven. நான் P&O படிச்சிருக்கேன் 5 இயர்ஸாக. ஆக்சுவலாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா அப்பா அம்மா வந்து எம்ப்ளாயீஸ் அல்ல, அதனால் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அப்பப்போ படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து பிரதர் வந்து இப்போ ஒரு ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் மெடிக்கல் MBBS பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கேன். அதுதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட். So nothing big challenges, sir, as it is only as of now, nothing. Everything is fine. Okay. Now you heard from others also, no, the kind of challenges. That's what we are comparing with. That's all. Okay. Sorry, not this one, not this one. Hello? Please avoid this. Please avoid this. If you have got this piece, don't use it. Don't use it. There's some problem actually in that. ಸೂಪರ್. ಈಗ ಕೈ ತೆಗಿಬಹುದು. ಸೂಪರ್. ವೆರಿ ಫಾಸ್ಟ್ ಕೋಆರ್ಡಿನೇಷನ್. ಎಕ್ಸಲೆಂಟ್. ಸೂಪರ್. ವೆರಿ ಗುಡ್. ನೋಡಿ, ಇವರು ಒಬ್ಬರೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓಕೆ ಸರ್. ಪಾಯಿಂಟ್ ನಂಬರ್ 1 ಇದು ಅಜೆಂಡಾ ಪ್ರಾಬ್ಲಮಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಪಾಯಿಂಟ್. ಇದು ಏನು ಸರ್? ಇಬ್ಬರು ಹೇಳಿ. ಏನು ನಂಬರ್? 0. ಒಪ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? 0. ಇದು ಹೇಳಿ ಸರ್. ಒಪ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಇದು ಹೇಳಿ ಸರ್. ಅದೆಲ್ಲ ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ ಸರ್. ಪ್ರಾಬ್ಲಮ್ ನೀವು ಹೆಂಗೆ ಇಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಹೆಂಗೆ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀರಾ? ಪ್ರಾಬ್ಲಮ್ ನೀವು ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀವು ಮಾತಾಡಬೇಕು. ಇದೇನೇ ಅದೇ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ ಸರ್. ಇದು 9 ಇದೆ. 6 ಇದೆ. 2 ಪಾಯಿಂಟ್ ಒಪ್ಕೊಂಡ್ರು. ಥರ್ಡ್ ಒನ್ ದೇರ್ ಇಸ್ ಅ ಡಿಫರೆನ್ಸ್ ಆಫ್ ಒಪಿನಿಯನ್. ಹೇಳಿ ಸರ್. ಇದೇನು? 9. 6. ಈಗ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಹೆಂಗೆ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತೀರಾ? ಫಸ್ಟ್ ನೀವು ಹೇಳಿ, ಆಮೇಲೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಈಗ ಅವ್ರ ಜೊತೆ ಟೈಮ್ ತಿಳಿಸಿದ್ವಿ. ಇಲ್ಲ, ಇದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲ, ಅವ್ರು ಹೇಳಲ್ಲ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರೋರು ಇಬ್ಬರು. ಈಗ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂದರೆ ಕಂಪ್ಲೀಟ್ ನಮ್ಮ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಎಲ್ಲರೂ ನಾವು ಕರೆಸಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ.
ನೀವಿಬ್ಬರನ್ನೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನೊಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ನ ನಾವು ಟರ್ನ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಹೇಗೆ ಇದೆ, ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಾವು ಸಾಲ್ವ್ ಮಾಡಬೇಕು ವಿತೌಟ್ ಟಚಿಂಗ್. ಈಗ ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ಪ್ಲೀಸ್ ಲಿಸನ್ ಹೇಳಿ. ಅವ್ರ ಜೊತೆ ಓಕೆ, ಅವರು ನೀವೇ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿ. ಸೂಪರ್, ಎಕ್ಸಲೆಂಟ್. ಈಗ ಏನು ಮಾಡ್ತೀರಿ, ಏನು ಡಿಸೈನ್ ಮಾಡ್ತೀರಿ? ನೀವು ಹೇಳಿ ಯಾವ ಥರ? ಒಂದು ಅವ್ರನ್ನೇ ನೀವೇ ಡಿಸೈನ್ ಮಾಡ್ತೀವಿ ಯಾವ ನಂಬರ್ ಸರ್. ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾವಿಬ್ಬರು ಒಂದೇ ಆರ್ಗನೈಸೇಷನ್. ನಾವು ಫೈನಲಿ ನಾವು ರೀಚ್ ಮಾಡಬೇಕು ಬೆನಿಫಿಷರಿಗೆ. ಅದೇ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್. ಕೆಲವು ಒಂದು ಸೆಕೆಂಡ್, ಸುಮಾರು ಜನರು ಕಸ್ಟಮರು, ಕ್ಲೈಂಟು, ಬೆನಿಫಿಷಿಯರ್ ಬಗ್ಗೆ ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. ಈಗೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರ್ತದೆ, ನಾನೇ ಸರಿ ಅಂತ ಬರ್ತದಲ್ವಾ? ಈಗ ಅವರೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೆನಿಫಿಷಿಯರಿ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು ಹೇಳ್ತಾರೆ. ಈಗ ನಾವು ಫೈನಲಿ ನಾವು ಒಂದೇ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಇರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ನೇಮ್ನ ನಾವು ಹಾಳು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಜೊತೆಗೆ ಇಬ್ಬರು ಪ್ರಾಡಕ್ಟ್ನ ನಾವು ವೇಸ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ಬೆನಿಫಿಷರಿ ಒಳಿತನ ನೋಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಪ್ರಾಡಕ್ಟ್ನ ನೋಡಿಕೊಂಡು ಆ 6-9 ಮಧ್ಯೆ ಯಾವುದು ಬೆಟರ್, ಅದು ನಮಗೂ ಲಾಸ್ ಆಗಬಾರ್ದು, ಬೆನಿಫಿಷರಿಗೂ ಲಾಸ್ ಆಗಬಾರ್ದು, ಅದನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಮ್ಯೂಚುವಲ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್. ಸೂಪರ್, ಎಕ್ಸಲೆಂಟ್. ಅದಕ್ಕೆ ಏನೊಂದು ಉಪಾಯ ಏನಂದರೆ, ನೀವು ಉಪಾಯ ಈ ಕಡೆ ಬರ್ಬೋದು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅವರು ಈ ಕಡೆ ಬರ್ಬೋದು. ಏನದು ಪ್ರಾಬ್ಲಮ್ನ ಇನ್ನೊಬ್ಬರು ಕಡೆಯಿಂದ ಅದು ನೋಡಬೇಕು. ಇಬ್ಬರು ಒಂದೇ ಕಡೆ ಬಂದರೆ ನಿಮಗೆ ಬೇರೆ ಕೋಣದಲ್ಲಿ ಅದು ನಿಮಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ಇಲ್ಲಾಂದರೆ ಅವ್ರನ್ನ ನಮ್ಮ ಪಕ್ಕ ಕಸಿ ಇದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ನೋಡಯ್ಯ, ಈ ಥರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ ಅಂತ ಈ ಕಡೆಯಿಂದ ನೋಡ್ಬೋದು. ಏನು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಮಾಡ್ಬೋದು ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾಡುವಾಗ. ಓಕೆ, ದಿಸ್ ಟೈಮ್ ನಾವು ನಿಮ್ಮ ಐಡಿಯಾದಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ, ನಾವು ಈಗ ಈ ಥರನೇ ಮಾಡೋಣ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಏನು ಮಾಡೋಣ, ನೀವು ಐಡಿಯಾ ಕೊಡು, ನನ್ನ ಐಡಿಯಾ ನಾನು ನೋಡ್ತೀನಿ, ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಅದು ಮಾಡ್ತೀನಿ. ಅದು ಇವ್ರಿಗೆ ಹೇಳಿದಂಗೆ ಒಂದು ಬೆನಿಫಿಷಿಯರಿ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ದುಡ್ಡು ವೇಸ್ಟ್ ಆಗಬಾರ್ದು, ಅವ್ರಿಗೂ ಸೇವ್ ಆಗಬೇಕು, ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಸೇವ್ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನೊಂದು ಎಷ್ಟು ಬೇಗ ನಾವು ಮಾಡ್ಬೋದು. ಈಗ ಡೆಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಟ್ರೈನಲ್ಲಿನೂ ಹೋಗ್ಬೋದು, ಫ್ಲೈಟಲ್ಲಿನೂ ಹೋಗ್ಬೋದು. ಫ್ಲೈಟಲ್ಲಿ ಹೋದರೆ ದುಡ್ಡು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ, ಟ್ರೈನಲ್ಲಿ ಹೋದರೆ ಟೈಮ್ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ. ಸೊ ಬೆನಿಫಿಷಿಯರಿ ಎಷ್ಟು ಬೇಗ ನಾವು ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಬೋದು. ಸ್ವಲ್ಪ ದುಡ್ಡು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಖರ್ಚಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಬೇಗ ರೀಚ್ ಮಾಡಬೇಕು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ದುಡ್ಡು ಸರಿಯಿಲ್ಲ ಇಲ್ಲ, ಬೆನಿಫಿಷಿಯರಿಗೆ ಇಷ್ಟೊಂದು ದುಡ್ಡು ಅವ್ರು ಖರ್ಚು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂದರೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ ದುಡ್ಡು ಬಗ್ಗೆ ವಿಚಾರ ಮಾಡಬೇಕು. ಏನು ನಾವು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಬೋದಾ, ಏನು ಡೋನರ್ ಏನು ಅರೇಂಜ್ ಮಾಡ್ಬೋದಾ, ಆ ಥರ ನಾವು ಸೊಲ್ಯೂಷನ್ ಮಾಡಬೇಕು. ಕೊನೆಯಲ್ಲಿ ಬೆನಿಫಿಷಿಯರಿ ಶುಡ್ ಗೋ ಹ್ಯಾಪಿ. ಎಕ್ಸಲೆಂಟ್, ಸೂಪರ್ ಸರ್, ಎಕ್ಸಲೆಂಟ್. ಸೊ ಇದು ಏನಾಯ್ತಂದರೆ ಕೆಲವು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ವೈ ಐ ಶುಡ್ ಗೋ ದಿಸ್ ಸೈಡ್, ಅವನು ಈ ಕಡೆ ಬರಲಿ, ನಾನು ಯಾಕೆ ಆ ಕಡೆ ಹೋಗಬೇಕು, ಅವನು ಈ ಕಡೆ ಬರಲಿ, ಅದು ಈಗ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರ್ತದೆ. ಒಬ್ಬರು ಸ್ಟೆಪ್ಸ್ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ, ಇನ್ನೊಬ್ಬರು ಕೆಳಗಿದ್ದಾರೆ. ಮೀಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡಬೇಕು. ನೀವು ಒಂದು 4 ಸ್ಟೆಪ್ ಕೆಳಗಡೆ ಬಾ, ನಾನೊಂದು 4 ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಬರ್ತೀನಿ, ರಿಸಾಲ್ವ್ ಮಾಡೋಣ, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಣ. ಕೆಲವರಿಗೆ ನಾನು ಯಾಕೆ ಕೆಳಗಡೆ ಬರಬೇಕು, ಅವನು ಮೇಲೆ ಬರಲಿ. ಗೊತ್ತಾಯ್ತಲ್ಲ? ದಿಸ್ ಈಸ್ ದ ಏರಿಯಾ ಆಫ್ ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್. ಇದು ಸ್ಮಾಲ್ ಎಕ್ಸಾಂಪಲ್. ಕೆಲವು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರುತ್ತದೆ, ದೂರದಿಂದ ನೋಡುವಾಗ ದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ವಿಲ್ ಬಿ ಡಿಫರೆಂಟ್. ಹತ್ತಿರ ಬಂದರೆ ದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮೇ ಲುಕ್ ಡಿಫರೆಂಟ್. ಐ ವಿಲ್ ಶೋ ಯು ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಪಿಕ್ಚರ್ಸ್. ಹೇಗೆ ಏನು ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಪರ್ಸೆಪ್ಷನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಪರ್ಸೆಪ್ಷನ್, ಹೌ ಥಿಂಗ್ಸ್ ಅಪಿಯರ್ ಟು ಅಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಟುಡೇ ನಾನು ಒಂದು ಇಂಟರ್ಪರ್ಸನಲ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿತ್ತು, ಬಟ್ ಡೀಪ್ಲಿ ಈ ಥರ ಇಷ್ಟೊಂದು ಡೀಪ್ಲಿ ನಾನು ಯಾವಾಗ ಕಲ್ತಿರಲಿಲ್ಲ. ಇದು ನನಗೆ ಲೋಕಲಿ ನಾವು ಫೀಲ್ಡಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದ್ರಿಂದ ಈ ಜನಗಳ ಒಂದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್, ಅವರ ಬಿಹೇವಿಯರ್ ಏನು, ಅವರ ಫೀಲಿಂಗ್ಸ್ ಏನು, ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಪ್ರಾಜೆಕ್ಟು ನಮ್ಮ ಟೀಮಲ್ಲಿ
ಇದೆ ನಮ್ಮ ಗೋಲ್ನ ರೀಚ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ತುಂಬ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಎಸ್ಪೆಷಲಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ನಾವು ಎಂಪತಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಬರೀ ನಾನು ಬಿಫೋರ್ APD ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯಾವಾಗಲೂ ಅಯ್ಯೋ ಪಾಪ ಅಂತಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಡಿಸಬಿಲಿಟಿ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಬಟ್ ಇಲ್ಲಿ ಬಂದಮೇಲೆ ನಾನು ಎಂಪತಿ ಮೇಲೆ ನಾನು ಎಲ್ಲನೂ ನೋಡ್ತಾ ಹೋದೆ, ಅವ್ರಿಗೆ ಹೇಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನಾನು ಪಾಲಿಸಿ ಅಡ್ವೊಕೇಸಿನಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ UDID ಕಾರ್ಡ್ ಮಾಡಿಸ್ಬೇಕಾದ್ರೆ 4-5 ಸತಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಮಾಡಿಸ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಅಷ್ಟು ನಾಲೆಡ್ಜ್ ಇಲ್ಲ, ಯಾರನ್ನು ಹೋಗಿ ಮೀಟ್ ಮಾಡಬೇಕು ಏನು ಎತ್ತು ಅಂತ. ಒಂದು ಕೇಸ್ನ ನಾನೇ ಡೈರೆಕ್ಟ್ ಹೋಗಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಏನು ಚಾಲೆಂಜಸ್ ಅವ್ರು ಫೇಸ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ UDID ಕಾರ್ಡ್ ಮಾಡಿಸ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ನಾನು ಏನಿದು ಎಂಪತಿ ಅಂತ ನಾನು ಅದ್ರ ಬೇಸ್ ಮೇಲೆ ತಿಳ್ಕೊಂಡೆ. ಮತ್ತು ಇವತ್ತು ಮಾತ್ರ ಇಂಟರ್ಪರ್ಸನಲ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಬಗ್ಗೆ ನಾನು ತುಂಬ ಡೀಪಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡೆ. ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಮತ್ತು தேங்க்யூ வெரி மச். இந்த எல்என்டி ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ இங்கே வந்து நான் எல்லாம் கற்றுக்கினேன், எம்பத்தி எப்படி சிம்பத்தி எப்படி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத இருந்துச்சு. ஸோ எந்த மீட்டிங் எந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணியிருந்தேன், இதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணிட்டு மீட்டிங்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அப்புறம் டீம் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணணும், இந்த மாதிரிலாம் தெரியாத இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து டுகெதர் நான் சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவேன். ஓகே தேங்க்யூ அவ்வளோதான். அவங்ககிட்ட சொல்லுங்கள். யா இப்போ நான் என் பேர் செல்வம். நான் இப்போ டீம் லீட் பண்ணுறதுலே இருந்தேன். ப்ரொடக்ஷன் எப்படி எடுக்கணும், டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு இருந்தேன். இப்போ டீமில் இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை பொறுத்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பண்ணலான்னு ஒரு இன்றைக்கி கற்றுனது ரொம்ப. இப்போ எங்களோட டார்கெட் வந்து மந்த்லி டார்கெட்ஸ் இருக்குது. அதை எய்ம் வச்சு தான் டெய்லி ப்ரொடக்டிவிட்டி பண்ணிடுறது. அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்கள அசஸ் பண்ண முடியும். டீம் ஒர்க்கில் இருக்குது அவங்க பர்சனல் ப்ராப்ளம் என்ன இருக்குது, அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட உள்ளே போயிட்டு அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வேலை கொடுத்துட்டு புஷ்அப் பண்ணி மேலே கொண்டு வரலான்னு ஒரு நாலேஜ் கற்றுனது. ಗುಡ್ ಸರ್, ವೆರಿ ಗುಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಇವತ್ತಿನ ಸೆಷನ್ ಏನಂದರೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಲೈಫಲ್ಲಿ ದಿನನಿತ್ಯ ಮಾಡುವಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಬಗ್ಗೆ ಇದು ನಮಗೆ ಸ್ಕಿಲ್ ಟ್ರೈನಿಂಗು. ಯಾಕೆಂದರೆ ಮನೆಯಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಮತ್ತು ವರ್ಕ್ ಪ್ಲೇಸಲ್ಲಾಗಿರ್ಬೋದು. ವರ್ಕ್ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಸಹ ಬಾಂಧವ್ರ ಜೊತೆ ಅಂದರೆ ನಮ್ಮ ಟೀಮ್ ಜೊತೆ ವರ್ಕ್ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ಕಲಿಕೆ ಆಗಿದೆ. ಮತ್ತು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಬಂದರೆ ಅದನ್ನು ಈ ರೀತಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಮತ್ತು ಅದಕ್ಕೆ ಸೊಲ್ಯೂಷನ್ ಯಾವ ರೀತಿ ಹುಡ್ಕೋಬೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೂಡ ಆಗಿದೆ ನಮಗೆ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ನಾವು ಕಲಿತು ನಮ್ಮ ಟೀಮ್ಗೂ ಅದನ್ನು ಎಫೆಕ್ಟಿವಾಗಿ ಕಲಿಸೋದ್ರಿಂದ ಆಟೋಮೆಟಿಕ್ಲಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ವರ್ಕ್ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ನಮ್ಮ ಗೋಲು ಮತ್ತು ನಮ್ಮದು ಏನು ಟಾರ್ಗೆಟ್ ಇಟ್ಟಿದ್ದು ಅದೆಲ್ಲ ಅಚೀವ್ ಆಗೋಕ್ಕೆ ಒಂದು செஷன் வந்து நான் அனுப்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, குட். இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கற்றுக்கிறது. சில பேருக்கு சிரிக்க முடியாத ரொம்ப சோம்பேறியாக அவங்களுக்கெல்லாம் இது கற்றுக்கிற மாதிரி இருக்குது. லைஃப் நான் எப்படி என்ஜாயாக இருக்கணும், நம்ம என்ஜாயாக இருந்தால் தான் வர கஸ்டமரை என்ஜாய் படுத்த முடியும். முன்னு இப்படியே உட்காந்துருந்தா யூஸ் இல்லாது. ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், இந்த கேரக்ட் தான் பட்டு கற்றுக்கணும். அதை விட்டு அவங்க மேலே இவங்க மேலே யூஸ் இல்லை. கரெக்டு. இதுக்கோசரம் எல்லாரும் கற்றுக்கணும். இது நல்ல ப்ரோக்ராம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்கள். இது ஃபஸ்ட் டைம் இப்படி நான் அட்டன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம்லேருந்து வாட் இஸ் எம்பதினா என்னதுன்னு கற்றுக்கிட்டு என்னோட அடுத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸையும் நான் இது பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸும் அவங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட் என்னது பாசிட்டிவ் என்னது அதையும் நான் கற்றுக்கிட்டேன். இது ஒரு லைஃப்லேயே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ரியலி இந்த ட்ரைனிங்கை ஃபுல்லாக நிறைய பேருக்கு அது போனோன்னையும் இன்னும் எனக்கு தேவைப்படுது, இன்னும் லேர்ன் பண்ணணும். நீ அதே என் ரிக்வெஸ்ட்டை சொல்கிறேன். தேங்க்யூ.